எழுத்துப்பிழை இல்லாமல் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித்தர சில விளக்கங்கள். பகுதி 2. யாழம்மாவின் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் எழுத்துக்களில் ர மற்றும் ர ஆகிய 2 எழுத்துக்களும் வெறும் பேச்சு வழக்கில் ஒன்று மாதிரித்தான் தோன்றும். ஆனால் அவற்றுக்கிடையிலான உச்சரிப்பிலும் கருத்திலும் நுணுக்கமான வேறுபாடுகள் உண்டு. வாருங்கள், அவற்றுக்கிடையிலான வேறுபாடுகளை நாம் இலகுவாக அறிந்து கொள்வோம். ரகரம், இது இடையின எழுத்தாகும். ரகரம், இது வல்லின எழுத்தாகும். இவற்றுக்கிடையிலான முதலாவது வேறுபாடு, ரகரமை தன் உயிர்மெய்யோடு, அதாவது ரகர உயிர்மெய்யோடு சேர்ந்து வரும். ஆனால் ரகரமை தன் உயிர்மெய்யோடு, அதாவது ரகர உயிர்மெய்யோடு சேர்ந்து வராது. எடுத்துக்காட்டாக, ரகரம், இதில் குற்றம், விட்டான் போன்றவையும், ரகரத்திற்கு மரம், பார்த்தேன் எனும் சொற்களையும் கூறலாம். இரண்டாவது வேறுபாடாக, ரகரம் நகரமைக்கு பின் வரும். ஆனால் ரகரம் நகரமைக்கு பின் வராது. எடுத்துக்காட்டாக, ரகரத்திற்கு குன்றம், தின்றான் என்பவற்றையும், ரகரத்திற்கு வரகு, வரைந்தான் போன்ற சொற்களையும் கூறலாம். மூன்றாவது வேறுபாடு, ரகரமும் சரி ரகரமும் சரி சொல்லின் முதல் எழுத்தாக வராது. எடுத்துக்காட்டாக, இறகு, இரவு என இடையிலேயே வரும். நான்காவது வேறுபாடு, ரகரமை ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தாக வராது. ஆனால் ரகரமை வரும். எடுத்துக்காட்டாக, ரகரத்திற்கு தென்றல், முற்றம் போன்ற சொற்களும், ரகரத்திற்கு நீர், வேர், பார் போன்ற சொற்களும் அமையும். ஐந்தாவது வேறுபாடு, ரகரமை தனி உயிர் குற்றெழுத்தின், அதாவது அ, இ, உ, ஏ, ஓ எனும் எழுத்துகளின் பின்னும் தனி உயிர்மை குற்றெழுத்தின், அதாவது க, கி, கு, கே, கோ, ச, சி, சு முதலிய எழுத்துகளுக்கு பின்னும் நில்லாது. ஆனால் ரகரம் அவ்வாறு நிற்கும். எடுத்துக்காட்டாக, உற்றார், சுற்றார் போன்ற சொற்களை கூறலாம். ஆறாவது வேறுபாடு, ரகரமைக்கு, அதாவது ஒற்றெழுத்துக்கு பின் மெய்யெழுத்து, அதாவது ஒற்று வராது. ஆனால் உயிர்மை மட்டும் வரும். எடுத்துக்காட்டாக, பயிற்சி, வரவேற்பு, அதற்கு போன்ற சொற்கள் அமையும். ஏழாவது வேறுபாடு, ரகரமைக்கு பின், அதாவது ஒற்றெழுத்துக்கு பின் மெய்யும், அதாவது ஒற்றும் வரும். இக், இங், இச், இஞ்ச், இத், இந்த், இப், இம் ஆகிய மெய்யெழுத்துக்கள் ஈரொற்றுகளாக சேர்ந்து வரும். உயிர்மெய்யும் வரும். எடுத்துக்காட்டாக, ஆர்க்கும், அயற்சி, தேர்வு போன்ற சொற்களை குறிப்பிடலாம். எட்டாவது வேறுபாடு, ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்கள் அழுத்தமான ஓசையுடையனவாய் இருக்கும். ஆனால் ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்கள் வன்மையோசையும் மென்மையோசையும் அல்லாத நடுத்தர ஓசையினை உடையதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக, அரு, அரு, அரை, அறை, இரத்தல், இரத்தல் போன்ற சொற்களை குறிப்பிடலாம். ஆகவே இவற்றின் பொருள் அறிந்து பிழையின்றி உச்சரிக்க எழுத பழகுவோம். பலருக்கும் தெரியாத இந்த எளிமையான விளக்கத்தை பலரும் அறிய பகிர்வோம். இக்காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இத்தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் கமெண்ட் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவித்து லைக் செய்யவும்.